இன்றைக்கி நம்ம மாமியார் வீட்டு விருந்தில் வீட் பாஸ்தா தாங்க பண்ணியிருக்கோம். 1 கப் கோதுமை மாவு இருந்தால் நம்ம வீட்லேயே வீட் பாஸ்தா செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை, வீட்லேயே நம்மளே செய்யலாங்க. எப்படி செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லைங்க, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. இப்போ ஒரு மூடியை போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிட்டேங்க. அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்க, அது கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து கையிலே ரொட்டேட் பண்ணிப்போம். நல்லா மெலிசாக கையில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கத்தியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை ஒரு ஸ்போக் ஸ்பூனை எடுத்துப்போம். பின்னாடி பக்கம் திருப்பிக்குங்க, முன்னாடி வேணாம், பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அதில் வச்சுடுங்க. அதில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக நம்ம வீட்டிலே வீட் பாஸ்தா அழகாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதே ஷேப்புக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேங்க. பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம அழகாக பண்ணி வச்ச பாஸ்தாவை ஒன்று ஒன்றா போட்டுருங்க. இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. ஆயில் போட்டாதாங்க பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வரும். இப்போ நம்ம வீட்டிலே பண்ணோங்களேங்க பாஸ்தா, அதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேக 8 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாஸ்தாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு, மேலே வந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு. நம்ம போட்ட மாதிரியே அழகாக வெந்து வந்திருக்கு. இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுட்டாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சுட்ட அப்புறம் நான் பொடியாக அரிஞ்ச பூண்டை போட்டுக்கிறேன். 5 பல்லு பூண்டு எடுத்துக்க, அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேங்க, அதையும் போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக அரிஞ்சிருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடியே மாவுலலாம் உப்பு போட்டிருக்கோம், வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். ஏன் நம்ம தண்ணி ஊற்றுறோமா, அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போயிடும். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா தக்காளிலாம் வெந்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச பாஸ்தாவை இல்லை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை உங்கள் வீட்டில் சாஸ் எதுனா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் அது இருந்தாலும் இன்னும் ஃப்ளேவர் இன்னும் நல்லா தூக்கி கொடுத்துக்கோங்க. அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்மளே வீட்லேயே வீட் பாஸ்தா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட் பாஸ்தா ரெடி.